ஹலோ எஸ்பிரன்ஸ் வெல்கம் டு 257. நான் தான் உங்கள் மேலே ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ இன்னைக்கு என்ன ஒரு செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ரயில்வேல இருந்து நேற்று ஒரு சரவடியான ஒரு அப்டேட்ப்பா அடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு 4 நோட்டீஸ் அப்படின்றத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு நோட்டீஸில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ எக்ஸாம்ஸ், அதாவது 2025 எக்ஸாம்ஸ் எல்லாமே நமக்கு பெண்டிங் இருந்தது. ஸோ செக்ஷன் கண்ட்ரோலர், ஏஎல்பி, ஜேஇ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன், இந்த 4ம். அது இல்லாமல் இன்னும் நமக்கு என்டிபிசி அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்டிபிசி எக்ஸாம் எப்போ இருக்க போகுது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த 4 டேட் அப்படின்றது நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ தெளிவாக இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ செக்ஷன் கண்ட்ரோலர் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 11 and 12 நடக்க இருக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து நமக்கு ஏஎல்பி எக்ஸாம் நமக்கு 16 இருந்து 18 அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் ஸோ 19, 20 and 3. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் நமக்கு March 5 இருந்து 9 வரைக்கும் இருக்குப்பா. சரிங்களா? அப்போ இதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிப்ல இருந்து ஸோ மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச்சோடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படின்றது இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி இங்கே 11க்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாம் அப்படின்றது இப்போ 2025 போயிட்டு இருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து இப்போ நமக்கு என்டிபிசி எக்ஸாம் எப்போ சார் இருக்கும், இப்போ இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. நல்லா கவனி. இந்த எக்ஸாம்ஸுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போதுல இருந்து மாக் டெஸ்ட் மட்டும் என்ன பண்ணுங்க, எடுங்க. அதே மாதிரி ரிவிஷன் அண்ட் அனலைசிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்டிபிசி எக்ஸாம் டேட் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு ரஃப் கால்குலேஷன்ல லாஸ்ட் இயர், ஏன்னா ட்ரெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும் எந்த ஒரு எக்ஸாம்னாலும். ஸோ அந்த ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எவ்ரி இயர், அதாவது ஒரு பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸாமோட ஷெடியூலாக இருக்கட்டும். ஏன்னா நேற்று சடனாக நமக்கு ஜேஇ வந்தோன்னா என்னடா இது 5வது நோட்டிஃபிகேஷனோட எக்ஸாம் ஃபர்ஸ்ட் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருந்தது. பட் அதுக்கு அடுத்து 1 hourன்ற கேப்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி சொல்ல போனீங்க அப்படின்னா நமக்கு இது அஃபிஷியல் கிடையாது. நான் திரும்பவும் தெளிவாக சொல்லிடுறேன். நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் டேட் நம்ம ஆரம்பத்தில் இருந்து நான் தெளிவாக திரும்ப எஸ்எஸ்சிக்கு டிசம்பர் எண்ட் இல்லை ஜான் மிட் இல்லை ஜான் முடிகிறதுக்குள்ள கேலண்டர் வந்துடும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எம்டிஎஸ் உடைய எக்ஸாம் ஃபிப்ரு, கரெக்டா? ஸோ ஜான் 15க்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தெளிவா. அதே மாதிரி தான் நான் இந்த என்டிபிசி நான் ஆரம்பத்துல இருந்து ஏப்ரல் மேன்னு தெளிவா சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ஒரு எக்ஸாம்ஸ் அப்படின்றதுல நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ கிளியரா பார்க்கணும். ஸோ அதன்படி பார்க்கும்போது நமக்கு ஏப்ரல் மே. ஏன் சார் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பா கேட்பீங்க, ஏன் சார் ஏப்ரல் மே அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இங்க நல்லா கவனி. ஸோ எப்பயுமே இங்க பாருங்க, தெளிவாக அவன் கொடுத்துட்டான். மார்ச் 2026 வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் அவன் ஷெட்யூல் பண்ணிட்டான். கரெக்டா? அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நமக்கு யூஜா, அதாவது மோர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத மாட்டாங்க. ஸோ அதாவது அதுக்கு ஒரு ஸ்ட்ரீம் அப்படின்றது இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஸோ நிறைய நம்பர்ஸ் அப்படின்றதே இருக்கும். கண்டிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் எழுதக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாம். இந்த என்டிபிசி பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் ஜென்ரிக்ஸ் அப்படின்றது நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல ரயில்வே தரப்புல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட பிளேலிஸ்ட்ல ரயில்வே ப்ரிப்பரேஷன் நம்ம நிறைய வீடியோஸ் அப்படின்றதுக்கு இந்த வீடியோட எண்டு ஸ்கிரீன்லயும் சரி, மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஐகார்ட்லயும் நம்ம ரயில்வே ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கோம்னா போஸ்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ இங்க நமக்கு எப்பயும் டெக்னீஷியன் அண்ட் ஜேஇ உடைய எக்ஸாமுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஒரு என்டிபிசி எப்பயுமே நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஒரு 1 to 2 month கேப் அப்படின்றது இருக்கும். சரிங்களாப்பா? அப்போ நல்ல கவனி. இங்கே நமக்கு டெக்னீஷியன் அப்படின்றது நமக்கு என்ன March 9 கொடுத்துருக்கான். ஸோ ஜேஇ ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டான். அப்படின்னும் போது கண்டிப்பாக ஏப்ரலோடைய 1 to 15 டேட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு என்டிபிசி நடக்கும். நான் ஷுவராக சொல்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இப்போத்துல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 மாதம் இருக்குப்பா டென்டேட்டிவா. இந்த 4 மாதம் நீங்கள் தெளிவாக ஒரு ஸ்டடி பிளான் ஸ்ட்ராட்டஜியோட என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆப்டி ரீசனிங்கில் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க. ஏன்னா ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு செக்ஷன். ஜிஎஸ் அப்படின்றது டெய்லி பேசிஸில் ரிவிஷன் பண்ணுங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக்கும் மிஸ் பண்ணிடாங்க. ரீசெண்டாக ரயில்வேல கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. சரியா? எஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட பேட்சஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜேஇ பொறுத்த லெவலில் நமக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கு. டெக்னிக்கல்ல யாருக்காவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க இந்த ஒரு பேட்சஸ் ஜாயின் பண்ணி இப்போவே நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா vimal.raj@ada
adda247.com அப்படின்ற இந்த ஒரு மெயில் ஐடிக்கு நீங்கள் மறக்காமல் உங்களுடைய டவுட்ஸ் அப்படின்றத ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து கேலண்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு குரூப் டி உடைய நோட்டிஃபிகேஷன் 21 ஜான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது ஒரு 22,000 வேக்கண்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் இருக்குது. அப்போ 2026 ரயில்வே எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணலாமானா எஸ், நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். கிட்டத்தட்ட 1.5-3 லட்சம் வேக்கண்ட் அப்படின்றது இந்த 2026 இருக்க போகுது. ஸோ நீங்கள் இப்போவே என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி ஸோ 1 by 1 என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஸ்கெட்சும் மூவ் பண்ணுங்க. சரிங்களா? எஸ், ஓகே, டன்பா. அண்ட் இதற்கான பேட்சஸ் ஸோ இப்போ நம்மளுடைய குரூப் டி பேட்ச் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி என்டிபிசியோடைய பேட்ச் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தடம் அப்படின்ற நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ஸோ A to Z பேட்ச். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த ஃபவுண்டேஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க் அப்படின்னு நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் ரயில்வே தரப்போட்டியில் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா புக்ஸ் அப்படின்ற அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு RRB புக்ஸ் ஸோ எல்லா எக்ஸாம்ஸுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட 2500 கேள்விகள். ஸோ தமிழ் வெர்ஷன் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் MCQ புக். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டும் வித் சொல்யூஷனோடு இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாரும் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நம்மளோட பேட்சஸ் ஜாயின் பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய adda247 வெப்சைட்டில் ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய இதில் போயிட்டு ரயில்வே தமிழ்னு இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு ரயில்வேவோடைய எல்லா எக்ஸாம்ஸும் இருக்குது, ஜேஇயும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெஸ்ட் பேக்கேஜ் நம்மளுடைய புக்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய தடம் பேட்ச்குள்ளே போகிறோன்னா இங்கே எவ்வளோ கிளாஸஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டியோடைய டெமோ வீடியோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளான்குள்ளே போனீங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்டடி பிளானர் சப்ஜெக்ட் வைஸ் ஸோ என்ன சப்ஜெக்ட் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற தெளிவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் இது ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ இங்கே மோர் ஆஃபரில் இப்போ இன்னமும் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கோட் Y1029 என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் 22% ஆஃபரில் இந்த ஒரு ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ Y1029. ஸோ உங்களுடைய டவுட்ஸை vimal.raj@adda247.com. சரிங்களா? எஸ், ஸோ தேங்க்யூ. அடுத்து நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஸோ எல்லாரும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.